ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயகாந்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இழப்பு பேரிழப்பு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு உதவிகள் செஞ்சுருக்காரு. அவ்வளோ நல்ல மனசு உடையவர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒரு விளம்பரத்தில் நடிக்க இவ்வளோ பணம் தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே வேண்டாம் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் தெரியுமா? வெளிநாட்டில் உள்ள ஒரு குளிர்பான நிறுவனம்னு அவங்க நிறுவனத்துடைய விளம்பரத்தில் நடிக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சார்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1 கோடி ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம விஜயகாந்த் சார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வெளிநாட்டில் உள்ள குளிர்பான நிறுவனத்தில் விளம்பரத்தில் நான் நடித்தேன்னா என் முகத்தை பார்த்து எல்லாரும், தமிழ் மக்கள் எல்லாரும் அந்த குளிர்பானத்தை வாங்குவாங்க. இதனால் பாதிக்க போகிறது என் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழக நிறுவனங்கள் பல இதனால் பாதிக்கப்படும். நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 கோடி ரூபாய் கிடைச்சாலும் தமிழனுக்கு எதிராக நிற்க மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்திருக்காரு. எப்படிப்பட்ட மனுஷர்லாம் விஜயகாந்த் சார். அவரை பற்றி சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லப்போனால் அவர் யாரையுமே பசியால் விட்டது கிடையாது. அதாவது சொல்லுவாங்களா எம்ஜிஆர் அப்படின்னு, அவரும் அதே தான். அதுக்கப்புறமா சினிமாவில் இருக்க ஒருத்தரை அப்படி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அது விஜயகாந்த் சார் தான். பசின்னு யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போடுவாராம். இதனால் எத்தனை ஏழையிலேயே மக்கள் பயன்பெற்றிருப்பாங்க. சினிமாவில் தான் அதை செய்வார் இதை செய்வாருன்னு காட்டுவாங்க. ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய செஞ்சுருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச உதவிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத. தேங்க்யூ.